இளன்றது தான் ஆரம்பிச்சது. ஸோ இளன்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இளன் வந்து ஃபஸ்ட்டு டாடாக்கு அப்புறம் கதை சொல்ல வந்தார். நான் யூஸ்வலாக கதை சொல்லுறவங்க ஏதாவது சின்ன ஒரு ஒன்லைன் ஆர்டரோ இல்லை லேப்டாப்பில் ரெஃபரன்ஸோ இல்லை ஸ்கிரிப்ட் புக் ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே எல்லாம் வந்தார். சரி மேபி மைண்டில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஒரு 3 மணி நேரம் கதை சொன்னாப்புல. கதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, சரி ஓகே அவர் இங்கேருந்து எல்லாமே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. இந்த கதையில் வந்து தானாகவே அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு எல்லாமே விஷயம் தானாகவே அமைஞ்சு அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ நான் பெருசாலாம் எல்லாமே யோசிக்கலாம் மற்ற இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ மற்றபடி நீங்கள் எல்லாமே சரி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம கேன் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி ஆரம்பிச்சாச்சு. இந்த படத்து மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கை அண்ட் என்னை தேடி வந்து என்கிட்டேருந்து வந்த அந்த நம்பிக்கை அது எல்லாத்தையுமே நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் சாகர் சார் அண்ட் ரூபக் ப்ரோ பாரிலே தான் இருப்பார். ஆனால் ஷூட்டிங் எல்லாமே கரெக்டாக பக்காவே நடந்துடும். தேங்க்யூ சார். மெயினாக ஏன்னா இந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு கதை கேட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது வந்து ரொம்ப பொறுமை தேவை இந்த படத்துக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா ப்ராஜெக்டாக கொஞ்சம் பெருசு, டைம்லைனும் ஒவ்வொரு டைம்லைனில் ஷூட் பண்ணணும். ஸோ நம்பி வர எல்லாருமே அந்த ப்ராஜெக்டில் அவ்வளோ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே சேர்ந்து அந்த தேர் இழுக்கிற மாதிரி தான். ஸோ அவ்வளோ பொறுமை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு சாகர் சார் அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக யுவன் சார் வந்து எனக்கு வந்து நான் சத்ரியன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் விக்ரம் பிரபு சார் கூட. அந்த படத்தோட அதில் வந்து எனக்கு ஒரு சாங் இருந்தது, அப்புறம் எடிட்டில் போயிடுச்சு. டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு படம், ஆனால் பாட்டெல்லாம் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வலி இருக்குமோ அதெல்லாமே அந்த டைமில் இருந்தது. சார் நான் பார்க்கும்போது கூட அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். பட் மேபி அந்த எல்லாமே சொல்லுவாங்கள்ல, சிம்பிளாக தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி நடக்கலான்னா பின்னாடி பெருசாக நடக்கணும். நான் அப்போல்லாம் நிஜமாவே ஏதோ சும்மா நம்ம அழுதுறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் நினப்பேன். நிஜமாவே அதெல்லாம் உண்மை தான் போல. அன்னைக்கு அது நடக்காதது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சோ அதை விட இன்னைக்கு இசை யுவன் சங்கர் ராஜா அந்த பேர்லேயே முடிஞ்சிருச்சு, நம்ம ஆசை நிறைவேறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அந்த ட்ரெய்லர்லேயே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. படம் பார்க்கும்போதும் நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எழில் அண்ட் பிரதீப் ப்ரோ. எழில் எனக்கு வந்து இளன் வரும்போதே ஆக்சுவலாக கதை கேட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது எழில் சொன்னாப்புல. எனக்கு எழில் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு 100% கான்ஃபிடென்ஸ் அங்கேயே ஆயிடுச்சு. இந்த ஓகே படம் எப்படி வரும் அப்படிங்கிறது. ஏன்னா டாடா எழில் தான் டிஓபி. எனக்கு ஸ்டாரோட நாங்கள் ஃபஸ்ட்டு பாம்பேல தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். பாம்பே முடித்து அந்த ப்ராசஸ்லையுமே சரி, ஈவன் பிஃபோர் ஸ்டார்டிங்கும் சரி, இப்போது ஒரு டெக்னீஷியன் வந்து என்னால் இப்போ பிளைண்டாக ட்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னா எழில் வந்து ட்ரெஸ் பண்ணலாம். இளன் சொன்ன மாதிரி இங்கே வர முடியல, இன்னொரு பெரிய படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். அதுவே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ எழில் அண்ட் பிரதீப் ப்ரோ. எல்லாருமே சொல்லிட்டாங்க ட்ரெய்லர் தெரிச்சிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி டச்சுக்கு. அண்ட் விக்கி மாஸ்டர் ஸ்டண்ட் சின்ன போர்ஷனாக தான் இருக்கும். பட் ஆனால் எங்களுக்கெல்லாம் இது படமே ரொம்ப யதார்த்தமாக அந்த ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு கதை தான். அந்த கதையிலையும் ஒரு ஸ்டண்ட்னாலுமே ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் இல்லை எல்லாமே பேசி தான் மாஸ்டர்கிட்ட கேட்டிருந்தோம். அதை வந்து ரொம்ப சூப்பராக ஒரே நாளில் வர எங்களுக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ விக்கி மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வினோத் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இன்ஸ்டாகிராம் கோட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு ஓடிட்டீங்க. தேங்க்யூ. இந்த சதீஷன சாண்டின அண்ட் லீலா மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே எனக்கு எப்பயுமே ரொம்ப எனக்கு பயம் அப்படின்னா டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான். ஏன்னா எனக்கு என் நடிப்பு மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து டான்ஸில் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா கொஞ்சம் ரிஹர்சல்ஸ் நிறையா தேவை. உடம்புக்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மைண்டுக்கு போய் வரணும், அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ரிஹர்சல்ஸ்லாம் போய் அவங்க எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து மேக்கப் மேன் லிபின்னு சொல்லிட்டு இஸ் ஃப்ரம் கேரளா. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு.
இப்போதைக்கு தேங்க்ஸ் மட்டும் அவருக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா மேபி படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ லிவின் ப்ரோ. அண்ட் லால் சார் அண்ட் கீதா மேம் 2 பேராலுமே வர முடியல. எனக்கு இல்லை 2 பேரோட சீன்ஸ் மட்டுமே அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த சீன்ஸ் எப்பயுமே ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். பேப்பரில் இருக்கிறதே கரெக்டாக எழுதி அந்த மாதிரி இருக்கும். அவங்க கிட்டேருந்து அது வரும்போது இன்னும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அந்த சீன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, நிஜமாவே நம்ம வீட்டில் நடக்கிற அந்த மாதிரி தான் இருக்கும். எடுத்ததும் அப்படி தான் எடுத்தோம், பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது. அது எல்லாமே உங்களுக்கும் அதே மாதிரி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை இருக்குது, பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ லால் சார் அண்ட் கீதா மேம். அடுத்ததாக ஆதித்தி, பிரீத்தி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற எல்லா காஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வெறுமனே நம்ம நடித்து அது வந்து என்றைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுமே அதை மாற்றி மாற்றி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டால் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு படம் நல்லா போகும் நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி இன்னொரு நம்பிக்கை என்னென்னா, இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது எல்லாருக்குமே நடக்கணுன்றது என்னோட ஆசையும் கூட. அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப